அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். அந்த இறை தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்வது நம் மீது உள்ள கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நபி மொழிகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பல நபி மொழிகளை பின்பற்றுவதில் மக்கள் அலட்சியம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்று சொன்னால், தொழுகைக்காக வருகிற மக்கள் பள்ளிவாசலிலே பாங்கு சொல்லப்பட்டு இகாமத்து சொல்வதற்காக 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் இடைவெளி விட்டு இருந்தும் கூட அந்த கடைசி நேரத்தில் ருக்குவில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி சில மக்கள் வருவாங்க. அந்த முதல் ருக்குவை எப்படியாவது பிடிச்சிடணும், முதல் ரக்காத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது மாதிரி வருகிற மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஆனால் அந்த உபதேசத்தை இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம கவனிக்காமல் அலட்சியம் செய்து விடுகிறோம். என்ன உபதேசம் செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள், நடந்து வாருங்கள், நிதானத்தை கடைபிடியுங்கள், இமாமுடன் உங்களுக்கு கிடைத்ததை தொழுங்கள், உங்களுக்கு தவறி போனதை பிறகு எழுந்து பூர்த்தி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டால் ஓடி வராதீங்க, நடந்து வாங்க, நிதானத்தை கடைபிடிங்க, உங்களுக்கு இமாமுடன் கிடைத்த